Hi guys, this is Shiny. நம்ம last வீடியோல paper 4 business economics ஓட mock test சீரிஸ்ல வந்து first 30 question பார்த்தோம். இப்போ அத தொடர்ந்து நம்ம மிச்சம் இருக்கிற क्वेश्चंஸே பார்த்தலாம். சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 31 question வந்து between two perfect substitute the elasticity of substitution is அப்படினு கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. greater than 0, B less than 0, C greater than infinity, D infinity. இப்போ ரெண்டு பொருள் வந்து சப்ஸ்டிடியூட்டாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ரெண்டு பொருள் சரியான சப்ஸ்டிடியூட்டாக இருந்தால் அந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணணும். அதோட ப்ரைஸ் வந்து ஒரு கம்பேரபிள் யூனிட்டுக்கு ஒரே மாதிரியாக இருக்கணும். பிகாஸ் அதுக்கிடையே உள்ள எலாஸ்டிசிட்டியோட சப்ஸ்டிடியூஷன் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே கன்சியூமர்ஸ் சீப்பாக, அதாவது மலிவாக தேர்ந்தெடுக்க கூட முடியும். ஸோ ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி. அடுத்து 32 கொஸ்டின் வந்து வேரியபிள் த சேஞ்ச் ஆஃப்டர் ரியல் அவுட்புட் சேஞ்ச் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ லீடிங் இண்டிகேட்டர், ஆப்ஷன் பி லேகிங் இண்டிகேட்டர், ஆப்ஷன் சி கான்கரண்ட் இண்டிகேட்டர், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது லேகிங் இண்டிகேட்டர் லீடிங் இண்டிகேட்டர் அப்படின்னா இது ஒரு எக்கனாமி வேரியபிள்ஸ், அதாவது இது வந்து டோட்டலாக ஜிடிபியில் வர சேஞ்சஸ்க்கு முன்னாடி அல்ல அட் த சேம் டைம் அதே ஜிடிபியில் வர சேஞ்சஸ்க்கு பின்னாடியும் மாறுற எக்கனாமிக் வேரியபிள்ஸ் தான் இந்த லேகிங் அண்ட் லீடிங் இண்டிகேட்டர். இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி லேகிங் இண்டிகேட்டர். இப்போ லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னா அப்சர்வபிள் இல்லைனா மெஷரபிள், இதோட ஃபேக்டர் தான் லேகிங் இண்டிகேட்டர். இப்போது இது வந்து எக்கனாமிக் ஃபினான்ஷியலாக அல்லது பிஸ்னஸோட வேரியபிளில் கோரிலேட்டடாக உள்ள சேஞ்சஸ்க்கு பிறகு மாறுது. எக்ஸாம்பிளாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அப்புறம் இல்லைன்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸோட ப்ராஃபிட்ஸ், அடுத்து லேபர் காஸ்ட் பெர் யூனிட்டோட அவுட்புட், இதெல்லாம் தான் லேகிங் இண்டிகேட்டர். ஸோ ஆப்ஷன் பி லேகிங் இண்டிகேட்டர் தான் ஆன்சர். அடுத்து 33 வந்து modern business activities are based on the anticipation of business community and are affected by waves of optimism or pessimism is opened by அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ பிகோவு, ஆப்ஷன் பி கனிஸ், ஆப்ஷன் சி காவெட்ரி அண்ட் நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. இது யார் சொன்னாங்க அப்படின்னா பிகோவு. அடுத்து 34 கொஸ்டின் வந்து பிஸ்னஸ் ஹூஸ் ஃபார்ச்சூன்ஸ் ஆர் க்ளோஸ்லி லிங்க்டு டு த ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் இஸ் ரெஃபர்டு டு அஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ சைக்கிளிக்கல், ஆப்ஷன் பி கவுண்டர் சைக்கிளிக்கல், ஆப்ஷன் சி ஃபிஸ்கல் பாலிசி, நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சைக்கிளிக்கல் அப்படின்னா இப்போ சைக்கிளிக்கல் வந்து ஒரு பிஸ்னஸ், இதோட சக்ஸஸ் வந்து எக்கனாமியில் வந்து டிட்டர்மைண்ட் ஆகுது. அதே சமயம் எக்கனாமி ஆக்டிவிட்டியில் சைக்கிள் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஃபாலோ பண்ணும்போது இதை வந்து சைக்கிளிக்கல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சைக்கிளிக்கல் இஸ் த ஆன்சர். அடுத்த 35 கொஸ்டின் வந்து த கான்செப்ட் ஆஃப் ப்ரைஸ் ரிஜிடிட்டி இஸ் மார்க்கெட் and explained which form of market கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ மோனோபாலிஸ்டிக் மார்க்கெட், ஆப்ஷன் பி பர்ஃபெக்ட் காம்படிஷன், அடுத்த ஆப்ஷன் சி ஒலிகோபோலி அண்ட் மோனோபோலி. ஸோ இப்போ வந்து ஒலிகோபோலி மார்க்கெட்டில் ப்ரைஸோட ஸ்டிக்னஸ் இல்லைனா ரிஜிடிட்டியாக குறிக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஒலிகோபோலி தான். அடுத்த 36 வந்து குளோபலைசேஷன் இண்டிகேட் ரேபிட் பிட்வீன் கண்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு காம்படிஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இன்டகிரேஷன் அண்ட் நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக் குளோபலைசேஷன் அப்படின்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸ். இது ஹியூமன் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸோட விளைவு தான் இன்க்ரீஸாக குறிக்குது. ஸோ இதனால தான் இதுக்கு ஆன்சர் வந்து இன்டிகிரேஷன். அடுத்த 37 வந்து சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் பை மார்ஷல், ஜேபிசே, ரிகார்டோ, ஹர்ஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ஜேபிசே, இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அடுத்த 38 கொஸ்டின் வந்து அக்கார்டிங் டு ஹிக்ஸ் அண்ட் ஆலன் த டிமாண்ட் கர்வ் ஸ்லாப் டவுன்வர்ட்ஸ் டியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டவுன்வர்ட்ஸ் டியூ டு அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, இன்கம் எஃபெக்ட் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் அண்ட் ஈதர் ஏ ஆர் பி, நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிமாண்டு கர்வ் வந்து ஏன் டவுன்வர்டாக போகுது அப்படின்னா குட்ஸ் ப்ரைஸாக இருக்கட்டும் அது வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ பையர்ஸ் எல்லாருமே யூஸ்வலாக வாங்குறத விட விலை குறையும் போது அதிகமாக வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதோட டிமாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால டிமாண்டோட கர்வ் வந்து டவுன்வர்டாக போகுது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி இன்கம் எஃபெக்ட் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட். அடுத்து 39 கொஸ்டின் வந்து எ ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் எ குட் அப்படின்னு கொடுத்துட்டு ரெடியூஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் இன்க்ரீஸிங் கன்சியூமர் சர்ப்ளஸ், இட் வில் நாட் சேஞ்ச், நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது
இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் வந்து பர்டிகுலராக ஒரு பீரியடில் வந்து வரும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் அதாவது ஓவரால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அல்லட்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் எ கண்ட்ரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் ஏ ரெடியூஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் தான் ஆன்சர். அடுத்த 40 கொஸ்டின் வந்து when two goods are perfect substitute for each other அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. indifference curve of these two goods are straight parallel line with constant slope along the curve. At the indifferent curve வந்து has a constant MRS concave to the origin both A and B ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டூ குட்ஸ் வந்து பெர்ஃபெக்டான சப்ஸ்டிடியூட்டாக இருந்தால் அந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணணும்னா அதோட ப்ரைஸோட கம்பேரபிள் யூனிட்டுக்கு ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும். ஓகேவா? சப்ஸ்டிடியூஷன் எலாஸ்டிசிட்டி ப்ரைஸில் வர்ற டிஃப்ரென்ஸ் வந்து கன்சியூமருக்கு மலிவாக அதாவது சீப்பாக செலக்ட் பண்ணுறதா இருக்கும். இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் வந்து பிட்வீன் தம் ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். அந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி. அடுத்து 41 கொஸ்டின் வந்து பிஹேவியர் ஆஃப் சப்ளை டிபெண்ட்ஸ் அப்பான் அப்படின்னு கொடுத்துட்டு phenomenon considered, degree of possible adjustment in supply, time period under consideration at all the above அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சப்ளை டிபெண்ட்ஸ் வந்து phenomenon under consideration இல்லைனா எக்ஸ்டென்ட் அதாவது which supply can be altered. ஆப்வியஸ் ரீசனாக ஷார்ட் ரன்னை பற்றி பேசும்போது குறிப்பிட்ட சப்ளையோட விளையாட முடியும். அதாவது ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பெர்மிசபிளாகவும் ஆகும். ஆன்சர் வந்து ஆல் தி above. 42 கொஸ்டின் வந்து வாட் ஆர் தி மெயின் அசம்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் எக்ஸீட்ஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். There is a given state of the art production technology. Input consideration include in a particular function output resulting from their utilization as is at the maximum level. All the above அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் இல்லைனா டெக்னாலஜி இஸ் ஃபிக்ஸ்டு டியூரிங் திஸ் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் டூ ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டூ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் லேபரோட கேபிட்டல் இதை தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆல் தி above அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் எக்ஸீட்ஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். 43 கொஸ்டின் A rational producers will always produce in which stage of law of variable proportion அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அடுத்து none of this அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரேஷ்னல் ப்ரொடியூசர் வில் ஆல்வேஸ் சீக்ஸ் டு ப்ரொடியூஸ் இன் ஸ்டேஜ் 2. ஓகேவா? ஸ்டேஜ் 2 தான் நம்மளுக்கு ஆன்சர். இப்போது மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து ஆவரேஜ் ப்ராடக்டோட டிமினிஷிங் வேரியபிள் ஃபேக்டர் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டேஜ் 2ல் வந்து பர்டிகுலர் பாயிண்டில் ப்ரொடியூசர் ஃபேக்ட் ஆஃப் ப்ரைஸை பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ண முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் த ஸ்டேஜ் 2. ஓகே. 44th கொஸ்டின் த ரைசிங் ப்ராட் ஆஃப் தி அலாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் டியூ டு அப்படின்னு கொடுத்துட்டு இன்க்ரீசிங் ரிட்டர்ன், டிஸ்எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல், இன்க்ரீசிங் ப்ராடக்டிவ் டியூ டு ஸ்பெஷலைசேஷன், அடுத்து நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இன்க்ரீஸ் இஸ் ப்ராடக்டிவ் டியூ டு ஸ்பெஷலைசேஷன். அடுத்து 45th கொஸ்டின்னா the vertical difference between TVC and TC is TFC. ஓகே, இது எல்லாத்துக்குமே தெரியுது, வந்து direct question தான். அதாவது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், none of this கொடுத்துருக்காங்க. ஸோ the vertical difference between TVC and TC is TFC. அதாவது டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அடுத்து 46th கொஸ்டின் வந்து the price elasticity of demand for monopolistic product is greater than 1, less than 1, equal 0. none of this கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து greater than 1. இதுவும் வந்து direct question தான். அடுத்து 47 வந்து what are the determinant of price elasticity of demand அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைம் பீரியட், டைட் டிமாண்ட், ப்ரைஸ் ரேஞ்ச், இது எல்லாமே. ஸோ ஆல் தி above, இதுவும் direct question. அடுத்து 48th கொஸ்டின் வந்து contraction of demand is the result of increasing in the price of other goods at the increasing in the price of the good at the decreasing in the income of purchase at the none of this அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் வந்து விலை உயர்வு காரணமாக குவான்டிட்டியோட டிமாண்ட் வந்து ஃபால் ஆகுது.
ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. இதிலையே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் குட். ஸோ ஆன்சர் இஸ் த இன்க்ரீஸிங் இன் த ப்ரைஸ் ஆஃப் த குட். ஓகேவா? அடுத்த 49 வந்து full capacity is utilized in the which market condition அப்படின்னு கொடுத்துட்டு perfect competition, monopoly, oligopoly, none of this அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து direct question தான், perfect competition. அடுத்து 50th question வந்து if increasing railway fare increases revenue and decrease revenue, then the demand for railway travel has a price elasticity of அப்படின்னு கொடுத்துட்டு greater than 1, அடுத்து 1 greater than 0 but less than 1, அடுத்து none of this அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் directed question தான். ஸோ greater than 0 but less than 1 இதுதான் ஆன்சர். இப்போ 51 question வந்து which of the following statement is correct அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து A. In a too good economy, the production possibilities frontlier reflects the maximum amount of one good that can be produced when given a amount of the other good is produced. ஓகேவா? 52 question வந்து which of the following is not part of the opportunity cost of going on holiday ன்னு கொடுத்துட்டு the money you spent on a theater show, a money you could have made if you had stayed at home and worked, the money you spent on your airline tickets, the money you spent on your food அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபுட்டுக்கு வந்து செலவு பண்ணுறது ஹாலிடேக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு பார்ட்டாக வந்து அது இருக்காது. அதாவது கமாடிட்டியோட ப்ரொடக்ஷன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா அந்த செலவை உற்பத்தி பண்ணுற பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுற செலவு வந்து குறைக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் த மணி யூ ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்டு. அதாவது which of the following is not part of the opportunity cost of going on holiday அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணிக்கு அதாவது ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கோயிங் ஹாலிடே இந்த வந்து கிடையாது. அதாவது 52 question என்ன அப்படின்னா which of the following is not part of the opportunity cost of going on holiday அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து the money you spent on a theater show, the money you could have made if you had stayed at home and worked, அடுத்து the money you spent on airline tickets, the money you spent on food அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு பார்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கோயிங் ஹாலிடேக்கு வந்து கிடையாது. ஓகேவா? அதாவது கமாடிட்டியோட ப்ரொடக்ஷனை வந்து ப்ரொடக்ஷனோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா அந்த செலவை வந்து உற்பத்தி பண்ணுற பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக சாக்ரிஃபைஸ் பண்ணுற செலவு வந்து குறைக்குது. ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னா த மணி யூ ஸ்பெண்ட் ஆன் ஃபுட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் த கோயிங் ஆன் ஹாலிடே. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த 53 question வந்து நெட் டொமஸ்டிக் expenditure is consumption expenditure plus அப்படின்னு கொடுத்துட்டு net foreign investment plus net domestic investment, அடுத்து net domestic investment, அடுத்து replacement expenditure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து net domestic investment. அதாவது நெட் டொமஸ்டிக் செலவு என்பது அப்படின்னா ஒரு எக்கனாமிக்குள்ள ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஏற்படுற செலவு வந்து குறைக்குது. ஸோ இது வந்து கன்சம்ஷன் அண்டு நெட் டொமஸ்டிக் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அளவிடுறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நெட் டொமஸ்டிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆன்சர். 54 question வந்து no matter what the price of coffee is, Raman always spend a total of exactly 100 per week on a coffee. The statement implies that அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஈஸி தான். ஆப்ஷன் டி ராம்ஸ் டிமாண்ட் ஃபார் காஃபி இஸ் யூனிட் எலாஸ்டிக். ஓகே, இது டைரக்ட் கொஸ்டின். 55th question வந்து ஆஃப்டர் ரீச்சிங் த சேச்சுரேஷன் பாயிண்ட் கன்சம்ஷன் ஆஃப் அடிஷ்னல் யூனிட்ஸ் ஆஃப் த கமாடிட்டி காஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு டோட்டல் யூட்டிலிட்டி டு ஃபால் அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி டு இன்க்ரீஸ், அடுத்து டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி போத் டு இன்க்ரீஸ், அடுத்து டோட்டல் யூட்டிலிட்டி டு ஃபுல் அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி டு பிகம் நெகட்டிவ், அடுத்து டோட்டல் யூட்டிலிட்டி டு பிகம் நெகட்டிவ் அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி டு ஃபால். இது வந்து டைரக்ட் கொஸ்டின். ஆப்ஷன் சி டோட்டல் யூட்டிலிட்டி டு ஃபுல் அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி டு பிகம் நெகட்டிவ். ஓகேவா? 56th question the law of variable proportion come into begin when அப்படின்னு கொடுத்துட்டு there are only two variable factor, there is a fixed factor and the variable factor,
அண்ட் ஆல் ஃபேக்டர் ஆர் வேரியபிள் ஃபேக்டர் yield less. ஓகேவா, இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, there is a fixed factor and a variable factor. ஓகே. 57th question. Demand for electricity is elastic because it is very expensive. It has a number of close substitutes. It has alternative uses, none of the above. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து it has alternative uses. ஏன் அப்படின்னா இப்போது எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் வந்து ஃபேர்லி எலாஸ்டிக். ஓகேவா, இப்போது எலக்ட்ரிசிட்டியோட வேரியஸ் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது விலைவாசி ஏறினா இப்போ கன்சியூமர்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியோட கன்சம்ஷன், அதாவது குறைஞ்சி அதை வேஸ்ட் ஆகிறத வந்து குறைச்சி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து தேவையானதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம வீட்டிலையே நம்ம அதிகமாக கரண்ட் பில் கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது அதிகமாக நம்ம இப்போ அந்த இடத்துல இல்லைனா அந்த ஃபேன் அமர்த்திட்டு, இப்போ கிச்சனுக்குள்ளேயே நம்ம வந்து சமைக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஹாலில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபேன் அமர்த்திட்டு நம்ம கிச்சனில் போய் சமைக்க போவோம். ஏன்னா ஹாலில் யாருமே இல்லை, ஸோ அந்த ஃபேன் போடுறது வேஸ்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே வந்து மாற்றுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது இந்த வே டிமாண்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி இஸ் ரெஸ்பான்சிவ் டு சேஞ்சஸ் ப்ரைஸ். ஓகேவா, டு சேஞ்சஸ் ப்ரைஸ். ஸோ ஆன்சர் வந்து it has alternative uses. அடுத்து 58th question வந்து elasticity of supply to the degree of responsiveness of supply of a good changes in its demand, price, cost of production, state of technology அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ப்ரைஸ். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், direct question. இப்போ 59th question, அதாவது which of the following statement is false in respect of fixed cost a firm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். டிரெக்ட் கொஸ்டின் இது ரொம்ப ஈஸி தான். அதாவது டிஎஃப்சி கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் even when production is stopped in the short run, but they exist in the long run even when production is not stopped. ஓகேவா, அடுத்து 60th question வந்து for a price taking firm வந்து marginal revenue is less than a price, marginal revenue is equal to price, marginal revenue is greater than price, the relationship between marginal revenue and price is indeterminate அப்படின்னு கொடுத்தாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி, marginal revenue is equal to price. ஓகேவா, ஸோ நம்ம பேப்பர் 4 பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் உள்ள 60 questions, அதாவது மார்க் டெஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.